நமது ஆண்டவரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 22 வசனங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 22 வசனங்கள். இன்றைய தியான வசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 3:8. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகிமையாய் ஆசீர்வாதமாய் அவளோடு காத்திருந்து தேவனோடு உறவு கொண்டு தேவனோடு பேசிக்கொண்டிருக்கிற அந்த அனுபவம் இழந்து இன்று ஆண்டவருடைய சத்தம் அவர்களுக்கு ஆக்கினையின் சத்தம் போல கேட்கிறபடியினாலே அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதியிலே தேவன் மனிதனை தன்னுடைய சாயலாக உண்டாக்கினார். மிருகத்தினின்று வேறுபட்டவன் மனிதன். ஏனென்றால் அவனில் ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவாய் மாறினான். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனோடு தொடர்புள்ளவனாக ஆண்டவரின் கூட்டுறவோடு வாழ்ந்தான். ஏவாளை உருவாக்கி ஆதாமிடம் ஆண்டவர் கொண்டு வருகிறார். 2:22 நாம் அங்கே பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது இருவரும் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கின்றனர். அதோடு தாங்களும் ஒருவரோடொருவர் ஐக்கியமாய் இருக்கின்றனர். தேவ கட்டளையை மீறி மனிதன் பாவம் செய்கிறான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனாக அந்நிய சத்தத்திற்கு அவன் செவி கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். அங்கே பாவம் செய்து விழுந்து விடுகிறான். பாவம் என்ன செய்கிறது? பிரிவினையை உண்டாக்குகிறது. மனிதன் சாத்தானின் தூண்டுதலால் தேவனுடைய வார்த்தையின் மேல் அவிசுவாசம் கொண்டு கீழ்ப்படியாமல் ஆண்டவரால் விலக்கப்பட்ட கனியை புசித்து பாவம் செய்கிறான். ஆண்டவருடைய கட்டளை என்ன? நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்பது, தொடக்கூடக்கூடாது என்பது ஆண்டவருடைய கட்டளை. ஆனால் சாத்தான் சொல்லுகிறான், நீங்கள் சாகவே சாவதில்லை. ஏவாள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சாத்தானுடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படியாமையாகிய பாவத்துக்கு இடம் கொடுத்தாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ அது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம். இந்த பாவம் செய்வதற்கு தூண்டுகிற அந்த பிசாசனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறோம் என்பதுதான் உண்மை. இங்கே அவன் சொல்லுகிறான், நீங்கள் சாகவே சாவதில்லை என்பதாக சொல்லுகிறான். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. என்ன ஒரு மோசமான ஒரு காரியத்தை அவருடைய மனதிலே புதுத்துகிறான் என்பதை பாருங்கள். பிசாசு மிகவும் தந்திரக்காரன். நீங்கள் உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறியக்கூடியவர்கள், ஆகையினாலே நீங்கள் தேவனைப் போல இருப்பீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று தேவனை விட்டு தூரம் போகிற பிள்ளைகளுக்கு இந்த காரியங்கள் தான் முதலிடத்திற்கு அவர்கள் கொடுக்கிறபடியினாலே, இந்த காரியங்களை அவர்கள் அதிகமாக நேசிக்கிறபடியினாலே நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஏன்பா இதெல்லாம் செய்கிற? நாங்கள் அறிவு ஜீவிகள், நாங்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்கள், நாங்கள் நன்மை தீமை எது என்று அறிகிறவர்கள், நாங்கள் ஞானவான்கள், நாங்கள் தேவர்களைப் போல இருக்கிறவர்கள், மற்றவர்களை காட்டில் விசேஷமானவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு தங்களை தாங்களே அழித்து கொள்ளுகின்ற ஆபாச காரியங்களிலேயும் இணையதளங்களிலேயும் வலைதளங்களிலேயும் ஒருவேளை பலவிதமான இந்த மனிதனை ஆபத்துக்குள்ளாக்கக்கூடிய அத்தனை அந்நிய சக்திகளுக்குள்ளாகவும் மனிதன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தேவனை விட்டு பெறுகிறான். பிசாசனுடைய தந்திர செயல்கள் இது. ஆண்டவர் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மூடுகிறவர். ஆனால் பிசாசோ தம் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறான். இங்கே
புசிப்புக்கு நல்லது என்று அவள் பார்க்கிறாள். இது மாம்ச இச்சையை வெளிப்படுத்துகிறது. பார்வைக்கு இன்பமாய் இருக்கிறது என்று அவள் பார்க்கிறாள். அது கண்களின் இச்சையை காண்பிக்கிறதா இருக்கிறது. புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கதாக விருப்பமுடையதாக இருக்கிறது என்பதாக காண்கிறாள். ஜீவனத்தின் பெருமையை வெளிப்படுத்துகிறது. என்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு நாம் மாம்ச இச்சைகளுக்கும் கண்களின் இச்சைகளுக்கும் ஜீவனத்தின் பெருமைக்கு நாம் இடம் கொடுக்கின்ற பொழுது உடனடியாக அவர்கள் பறித்து சாப்பிட்ட அந்த நேரம்தானே என்ன செய்கிறார்? அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டு அவர்கள் நிர்வாணிகள் என்று அறியப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுவிட்டு நமக்கான சில கொள்கைகளை வைத்துக்கொண்டு சில சட்டத்திட்டங்களை வைத்துக்கொண்டு நான் மற்றவர்களை காட்டிலும் விசேஷமானவன் என்று காண்பிப்பதற்காக நாம் முயலுவோம் என்றால் நிச்சயமாக விழுந்து போவோம் என்பதை மறந்து போகக்கூடாது. இங்கே தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிவதை விட பிசாசனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே பாவத்திற்கு இடம் கொடுத்தாள். சாத்தானுடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படியாமைய பாவத்துக்கு அவள் இடம் கொடுக்கிறாள். ஆதாமும் ஏவாளை பின்பற்றி பாவம் செய்கிறான். இதனால் மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்டபொழுது பயம் அவனை ஆட்கொள்ளுகிறது. ஆகையினாலே விலகி ஓடி தன்னை ஒழித்து கொள்ளுகிறான். அன்பின் கட்டளை நியாய தீர்ப்பாக மாறுகிறது. தேவ ஐக்கியத்தை விரும்பாதவனாக, மனைவியை குற்றப்படுத்துகிறவனாக தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறான். ஏசாயா 59:2 பாருங்கள். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய செயல்பாடுகள் தேவனுடைய அன்பின் ஐக்கியத்தை, தேவனுடைய அன்பின் உறவை, தேவனுடைய மகா பிரசன்னத்தை இழக்கச் செய்து விடுகிறது. அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறான். நாமும் அநேக நேரங்களிலே தேவ வசனத்தை நம்பாமல் உலக ஞானிகளின் வார்த்தைகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் கள்ள போதகங்களுக்கும் நாம் செவி கொடுக்கின்ற பொழுது பாவம் செய்து தேவனை விட்டு விலகுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை ஒப்புரவாக்குகிறார். பாவம் பிரிவினை உண்டாக்குகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒப்புரவாக்குகிறார். இந்த உலகில் மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவினையாக நின்ற பாவத்தை ஜெயித்து ஒப்புரவாக்குதலை உண்டாக்கினார். இதை மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசு சபைக்கு எழுதுகின்ற பொழுது 2வது அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். முன்னே தூரமாக்கப்பட்டவர்களாக இருந்தோம். பாவம் நம்மை ஆண்டவரை விட்டு தூரமாக்கி விடுகிறது. அது மாத்திரமல்ல, தூரமானவர்களாக மாத்திரமல்ல, தேவனுக்கு பகையாளிகளாக நாம் இருந்தோம். தேவனுடைய பகையாளிகளாக மாத்திரமல்ல, தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக நாம் இருந்தோம். தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம். தேவனற்றவர்களாக இருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே இருதிரத்தாரையும் ஒன்றாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், எந்த பிசாசு மனிதனை நிர்வாணமாக்கினானோ அந்த பிசாசை சிலுவையிலே ஆண்டவர் அறைந்து கொன்று இருதிரத்தாரையும் ஒப்புரவாக்கினார். அவருடைய இரத்தத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆம், துப்புரவு செய்தார். நம்முடைய பாவங்களை கழுவினார். நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார். தேவனுக்கும் நமக்கும் நல்லுறவை உண்டாக்கினார். இதுதான் ஆண்டவருடைய கிரியை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கப்பட்டது நிமித்தமாய் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் என்கின்றதான அந்த மேலான கிருபைகளையும் நமக்கு கொடுக்கிறார். இதைத்தான் பரிசுத்த யோவான் 1 அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பரிசுத்த யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள். உறவற்றிருந்த நமக்கு, முகவரி இல்லாமல் ஜீவித்து கொண்டிருந்த நமக்கு இன்று தேவனுடைய பிள்ளைகள் என்கின்றதான ஒரு முகவரி, கர்த்தருடைய ஜனங்கள் என்ற ஒரு முகவரி, காணியாட்சிக்கு சொந்தக்காரர்கள் என்ற ஒரு முகவரி நமக்கு கிடைத்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவன் எப்பொழுதுமே நம்மை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிற தேவனாக இருக்கிறார்.
இந்த தேவனுக்கு நம்மை முழுமையுமாய் அர்ப்பணித்தவர்களாக நாம் இருக்கிறோமா? அவரோடு ஒப்புரவாக்கப்பட்ட அந்த அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? இல்லை என்றால் விழுந்து விட்டோம் என்று எண்ணுவோம் என்றால் தேவனிடமாய் ஓடி வருவோம். கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனோடு ஒப்புரவாகி வாழ்க்கை நடத்துகிறவன். ஏசாயா 50:4 சொல்லியிருக்கிற பிரகாரம், இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி அவர் என் செவியை கவனிக்க செய்கிறார் என்று சொல்லுகிறார். நாம் ஜெபத்தின் மூலம், காத்திருக்குதலின் மூலம் புதுபலன் அடைந்து சாட்சியாக ஆண்டவரை மகிமைப்படுத்த அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். தகப்பனிடம் திரும்பி வந்த இளைய குமாரன் எவ்வளவு ஆச்சரியமான சந்தோஷத்தை அடைந்தானோ, அதே போன்ற அதிலும் மேலாக நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆதாம் விருட்சங்களுக்குள்ளாக ஒளிந்து கொண்டது போல அநேக தடவைகள் உம்முடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் எங்களுடைய உத்தியோகம், எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய தொழில் முதலியவைகளில் ஒளிந்து கொள்ளும்படி நாங்கள் பிரயாசப்பட்டு உம்முடைய ஐக்கியத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். அப்பா, உம்முடைய சமூகத்தில் வர ஆவலுடையவர்களாய் தேவ ஐக்கியத்தை இழந்து விடாதிருக்கும்படியாக உம்முடைய பாத தண்டையிலே வருகிறோம் ராஜா. தயவாய் எங்களை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய உறவிலே, உம்முடைய அன்பிலே, உம்முடைய ஐக்கியத்திலே நாங்கள் எந்நாளும் நிலைத்திருக்க கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.